வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது த லாஸ்ட் விஷ் அப்படின்ற டர்க்கிஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் VR OTT ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. அதுவும் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான எமோஷனல் ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். அதாவது HIV பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை அதோட கடைசி சில நாட்கள் அப்படின்ற மாதிரியான தீமில் தான் அந்த கதையை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க தன்னோட பொண்ணோட ஒரு தனிமையான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கருவில் இருக்கும் போதே இவங்களோட அந்த பார்ட்னர் இருப்பார்ல, அவர் வந்து இறந்து போயிருப்பாரு. ஸோ அந்த பொண்ணை தனியாக தான் இவங்க வளர்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் இவங்களுக்கு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வருது. அதாவது தன்னோட பொண்ணுக்கு HIV பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் HIV பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது யார்கிட்டேருந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட லவ்வர் இருக்கான்ல, அவங்க கிட்டேருந்து தான் வந்திருக்குன்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த HIV வந்ததுக்கப்புறம் இவங்களோட லைஃப்பில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த பொண்ணோட கடைசி ஆசையை நிறைவேற்றினாங்களா, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது, இந்த அன்புள்ள ரஜினிகாந்த் படம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி அந்த குழந்தையோட கடைசி சில நாட்கள் அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. அதை ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக கன்வே பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த HIV அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி பரவிச்சு அப்படின்றதையும் இதில் காட்டியிருப்பாங்க. அது வந்ததுக்கப்புறம் சுற்றி இருக்கிறவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த விஷயங்களும் நல்லா கன்வே பண்ணப்பட்டிருக்கும். என்னதான் தனக்கும் அந்த நோய் இருந்தாலும் தன்னோட குழந்தையோட கனவை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக பயங்கர டெஸ்பரேட்டாக நம்ம ஹீரோயின் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்றதும் நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டரா, அதாவது ஹீரோயினோட லவ்வர் இருக்காங்கல்ல, அவங்களோட சிஸ்டரா ஒருத்தங்க வருவாங்க. அவங்களோட கேரக்டர் அப்படின்றது பக்காவான ஒரு சப்போர்ட்டிங் ரோலா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கிளைமேக்ஸ் தான். ஓவரால் ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான எமோஷனல் ட்ராமா நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை தாண்டி பெரிய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் இந்த படத்தில் இல்லவே இல்லை. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் லிப்லாக் சீன்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.